அனைவருக்கும் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர். இந்த வாரம் ஜி. நாகராஜன் அவர்களின் கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1958ஆம் ஆண்டு ஜனசக்தியில் வெளியான வெகுமதி என்ற கதையை நாம் இப்போது பார்க்கலாம். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, பூட்டி போட்டுட்டு அங்கே இங்கேன்னு போயிடாத. 7 மணிக்கெல்லாம் கிளப்பில் இருந்து சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஐயாக்கிட்டையும் சொல்லிட்டேன். 10 மணிக்கு பிறகு ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்று இன்ஸ்பெக்டர் அம்மாள் கந்தனுக்கு கடைசியாக உத்தரவு போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு, சில மணி நேரத்துக்கு கூட பயணம் பண்ணக்கூடிய சக பயணியான ஒரு வைர அட்டிகை அணிந்த அந்த அம்மாளிடம் தன்னுடைய உத்தரவுகளை வாங்கி கொண்டு தான் கணவனும் செயல்பட வேண்டும், கணவனும் இயங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க தன்னுடைய பேச்சில். தனக்கு பேச்சு துணை இன்ஸ்பெக்டர் அம்மாள் தான்னு முடிவான பிறகு அந்த வைர அட்டிகை போட்ட அந்த அம்மாவும், ஆமாங்க, வீட்டில் வேலைக்காரங்களையும் வீட்டுக்காரங்களையும் மாத்திரம் விட்டுட்டு ஊருக்கு போகிறதுனாலே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிற மாதிரி தான் அப்படிங்கன்னு என்று ஆமோதிக்கிற பாவனையில் கேட்குறாங்க. கேட்டுட்டு வீட்டில் பிள்ளைக்குட்டி உண்டா அப்படிங்கிற கேள்வியை கேட்காமலேயே அவங்க உணர்த்துறாங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா அவளுக்கு பிள்ளைக்குட்டிகளை பற்றி சிந்தனை இருந்தால அவளுக்கு வைர அட்டிகை அம்மா சொன்ன பேச்சு புரிஞ்சிருக்கும். அவள் எப்பவும் போல் அந்த அம்மா பேச்சை தொடர்றாங்க. இப்போ தேவையில்லையே, எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு வர்றதுக்கு முந்தி ஊராவாக இருந்துச்சு. தினம் ஒரு கொலை, தினம் ஒரு களவு. ரயில் இரைச்சலிட்டு கிளம்பியது. ஒருவர் பேசி முடித்ததும் தான் மற்றவங்க பேசணும், அதுவரை கேட்டுக்கொண்டு இருப்பதான பாவனையாவது செய்ய வேணும் அப்படிங்கிற முறை கூட தவறி 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அம்மாவை ரயில் ஏற்றி விட்டுட்டு கந்தன் திரும்பி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து வீட்டை பூட்டிட்டு டிஃபன் கேரியரை எடுத்துகிட்டு கிளப்புக்கு சாப்பாடு வாங்க போகிறான். இன்ஸ்பெக்டர் வீட்டு பின்புறத்து சுவர் ரொம்ப உயரம்லாம் கிடையாது. அதில் ஏறி நடக்கிறது பக்கத்து வீட்டு பையங்களுக்கு, சின்ன பையங்களுக்கு ஒரு பெரிய வித்த மாதிரி. சுவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கரிசல் நிலம். நல்லதங்கால் படத்துலேயோ கோவலன் படத்துலேயோ இடம்பெற வேண்டிய காட்சிகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். நெருஞ்சு முள்ளும் சரளையும் ஏராளம். சோளக்காட்டுக்கு காவல் இருப்பவங்க உட்கார்றதுக்காக ஒரு சாணி மொழுகின திட்டு மட்டும்தான் பாலைவன சோலை மாதிரி இருக்கும். ராத்திரி 7 மணிக்கு பிறகு சோளக்காட்டில் 1-2 நரிகை கூட பதுங்கிக்கிட்டு இருக்கும். கள்ளர்களை தவிர வேற யாரும் சஞ்சரிக்க மாட்டாங்க அந்த பகுதியில். சோளக்காட்டினுடைய மறுபுறத்தில் மேட்டில் 6 மணி ஆனதும், சாயந்தரம் 6 மணி ஆனதும் வீடு திரும்பும் யோக்கியதை உடைய சிலர் மட்டும்தான் அங்கே நடை பழகுவாங்க. கால நேரங்களில் மேட்டை அடுத்து தூர்ந்து போன வாய்க்கால் ஒன்று இருக்குது. அதுதான் ஊர் சுகாதாரத்திற்கு பாதுகாப்பாக விளங்குச்சு. இந்த திருப்பணியில் இன்னும் சற்று தொலைவில் இருந்த பனங்காட்டுக்கும் பங்கு இல்லாமல் போகலை. ஊர் சுகாதாரத்துக்கு ஓரளவு பாடுபட்ட பனங்காடும் தூர்ந்து போன வாய்க்காலும் முரட்டுத்தனமான அபேதவாத பணிக்கு தளமாக விளங்கின. எல்லா விதமான கெட்ட காரியங்களும் அங்கே தான் நடந்தன. ஊர் திருடர்கள் கூடி பிரியறதும் அங்கே தான். ஒரே பாய்ச்சலில் கந்தன் கரிசல் நிலத்தை கடந்துட்டான். சரளையும் முக்களும் கால்களை காயப்படுத்தினதை கூட அவன் பொருட்படுத்தாமல் சோளக்காட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானிச்சு வரப்பு ஓரம் நின்று தனக்கு முன்னால் மண்டி கடந்த இருளில் இருந்து 1-2 ஒளிக்கதிர்களை இழுத்து கண்ணுக்குள்ளே செலுத்துகிற மாதிரி கண்ணை சுழிச்சு தூரமாக பார்க்குறான். காட்டோட நடுவில் வரப்புக்கு பக்கமாக 2 உருவங்கள் ஓடிக்கொண்டு இருப்பது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் தாமதிக்கலை. உடனே பக்கத்தில் இன்னொரு வரப்பு வழியாக அந்த தலையையும் உடலையும், ஓடிக்கொண்டு இருக்கிற தலையையும் உடலையும் கவனிச்சுக்கிட்டே ஓடுறான். அந்த வரப்பில் ஓடுற உருவங்களோட தலையை கண்களால் தொடர முயற்சிக்கிறான். பயிருக்கு நடுவில் ஒரு நரி ஒன்று துள்ளி குதிச்சு சத்தம் போட்டு ஓடுது. வரப்பினுடைய எல்லையை அடைஞ்ச உடனே எதிர்பார்த்த இடத்துல உருவங்களை பார்க்குறதுக்கு முயற்சிக்கிறான். ஆனால் உருவம் அங்கே இல்லை. எங்கே ஓடிட்டாங்க? யாரோ தொடர்ந்து விரட்டிட்டு வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன?
கந்தனுடைய மனம் திக்கு திக்குன்னு அடிக்குது. களைப்பும் கால் வலியும் திடீர்னு அவனுக்கு தெரியுது. எசமானியமாக ஊரை விட்டு போன அன்னைக்கே இது நடக்கணுமா? ச்சே, என்ன தொல்லை! எப்படியும் அந்த கள்ளப்பயல்களை பிடிச்சிடணும். என் மீது என்ன தப்பு? சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பயலுக திட்டம் போட்டு இவ்வளவு சாமர்த்தியமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி களவாடிட்டு வாங்கன்னு யார் கண்டது? சரி, தப்பு என் மீது இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி இந்த பயலோட சும்மா விடுறதில்ல. ஒரு கை பாத்திரணும். சும்மாவா 1000 ரூபாய் நகை இல்லையா? அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க உசுரே போயிடும். அம்மா கொஞ்சம் வாயாடி தான், இருந்தாலும் நல்ல மனசு. ரயில் அடியில் அம்மா அடிச்சுக்கிட்ட பெருமை அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த எண்ணங்கள்லாம் அவன் மனசில் தோன்றி மறையும் நேரத்தில் அவன் கண் முன்னாடி மண்டி கிடந்த எருளை அவனுடைய கண்கள் அப்படியே துளாவிக்கிட்டே இருக்கு. அதோ அங்கே 2 உருவங்களும் சோளக்காட்டை அடுத்த மேட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் தொடர்ந்து வாராங்களாங்கிறத அவங்க சல்லடை போட்டு சலித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கந்தன் மெல்ல பதுங்கி மெதுவாக போனான். மூச்சை கட்டுப்படுத்திக்கிட்டான். உடம்பு நடுங்கினது, படபடன்னு அடிக்குது. யாராவது உதவிக்கு வந்திருப்பாங்களான்னு திரும்பி பார்க்குறான். தொலைவில் ஊரினுடைய மங்கலான ஒளியை தவிர வேற எந்த வெளிச்சமும் அவன் கண்ணுக்கு படலை. யாரும் உதவிக்கு வந்தாதான் என்ன? டார்ச் லைட்டும் இறைச்சலும் திருடங்களை உஷார்படுத்திடுமே தவிர வேற ஒரு உபயோகமும் இருக்காது. 2 உருவங்களும் மேட்டில் இருந்து தூர்ந்து போன வாய்க்காலுக்குள்ளே இறங்குறாங்க. கந்தன் தொடர்ந்து பின்னாடி போகிறான். நிமிர்ந்து நடக்க அவனுக்கு அச்சமாக இருக்குது. மண்டியிட்டும் ஊர்ந்தும் மேட்டில் இருந்து இறங்கிறான். அவனோட கண்கள் வேட்ட நாயை போல உருவங்களை கவ்வி அப்படியே தொடர்ந்து போகுது. எவ்வளோ தூரம் இவங்களை பின்னாடியே போகிறது? இவங்க எங்கே போகிறாங்க? 2 பேரும் பிரிஞ்சிட்டா அதுவும் நல்லது தான். பிரியாமல் போய்கிட்டே இருந்தால் தான் கஷ்டம். சமயம் பார்த்து மேலே விழ வேண்டியதுதான். 2 பேரும் ஆயுதம் வச்சுருப்பாங்களோ? இருந்தால் தான் என்ன, ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்னு கந்தன் நினச்ச உடனே கந்தனுடைய தோள்கள் அப்படியே நிமிர்ந்து அவனுடைய தொடை, கை, கால், தசையெல்லாம் அப்படியே இறுகி முறுக்கேறுது. அப்படியே மண்டியிட்ட மாதிரியே கொஞ்சம் 4-5 கற்களை பெரிய பெரிய கற்களையாக எடுத்து பொறுக்கி மடியில் கட்டிக்கிறான். வலது கையில் ஒரு கூர்மையான கல்லை, கத்தி மாதிரி ஒரு கூர்மையான கல்லை கையில் வச்சுக்கிறான். உருவங்க பனங்காட்டில் பிரவேசித்த உடனே மரங்களாக மறைஞ்சிருச்சு. இனியும் விலகி இருந்துக்கிட்டு அவங்கள கவனிக்க முடியாதுன்னு கந்தனுக்கு தோணுச்சு. ஒரே பாய்ச்சலாக ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு மரங்களுக்கு இடையில இருந்த இருள் வெளியே தன்னோட கூர்மையான பார்வையால் அலசுறான். அவன் நினச்சது சரிதான். 2 உருவங்களும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு உருவம் காட்டுக்குள்ளே தொடர்ந்து போகுது, இன்னொரு உருவம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. கந்தன் அசையாமல் மரமாக அப்படியே நிற்கிறான். உருவம் அவன் பக்கத்தில் வந்துருச்சு. மூச்சு சத்தம் கேட்டதும் அந்த உருவம் அப்படியே நின்று நிதானிக்குது. அப்படியே திரும்பின மாதிரி தோணுது. கந்தன் உடனே கையில் இருக்கிற கல்லை ஓங்கி அந்த உருவத்தோட பின்புறத்தில் இருந்து தாக்குறான். உருவத்துக்கு மண்டையில் ஒரு பலத்த அடித்த நிமிஷம் கந்தன் அந்த பலமெல்லாம் சேர்த்து அந்த உருவத்தை மரத்தோட மரமாக இழுத்து அரையிறான். ஒரு அலறல். உருவத்தின் தோளில் இருந்து ஒரு மூட்டை நழுவி கீழே விழுது. ஒரு பள்ளத்தில் ஓடி அந்த மூட்டை விழுந்துருது. கந்தனுக்கு பின்னால் திடீர்னு சப்தத்தோட இன்னொரு உருவம் ஓடி வந்து கந்தனை இழுத்து வாரி போடுது. அவன் முகத்திலையும் கழுத்துலையும் மட்டன்னு குத்து விழுது. வயிற்றுல ஒரு உதை. கந்தனும் ஒரு மரத்தில் போய் மோதினான். 2வது உருவம் அவனை இழுத்து மறுபடியும் முதுகில் குத்தி காலால் உதைக்குது. கந்தன் தடுமாறி அநேகமாக மயக்கம் வர்ற மாதிரி அவன் பள்ளத்தில் உருண்டு விழுகிறான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு புதிய தெம்பு வருது. ஏன்னா தரையில் விழுந்த அவனோட நெஞ்ச ஒரு மூட்டை அழுத்துது. அந்த மூட்டைக்குள்ளே இருந்த வளையல்களும் சங்கிலிகளும் அவன் நெஞ்சோட நெஞ்சாக பேசுது. மூட்டையை 2 கையாலையும் பிடிச்சுக்கிட்டு கந்தன் தலதெறிக்க ஓடுறான். எந்திரிச்சு மேடு, பள்ளம், கல், முள், பாம்போட புத்து எல்லாத்தையும் தாண்டி ஏறி மிதித்து ஓடுதான். சரமாரியா கற்களை வீசிக்கிட்டே அந்த 2 உருவங்களும் அவனை விரட்டுறாங்க. ஆனால் கந்தன் அவனாலேயே கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் ஓடி மறைஞ்சிட்றான். இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் வீட்டில் இருந்தாங்க. கந்தன் நகைகளோட வீடு திரும்பிய போது மணி 10. அவனை பார்த்தா
பேயாட்டம் ஆடினவனை போல இருந்துச்சு. நகைப்பொட்டலத்தை இன்ஸ்பெக்டர் முன்னாடி வச்சான். அந்த திருட்டு பயல்களை எங்க? பயலுங்க ஓடிட்டாங்க ஐயா. 168, 197, இந்த நீங்கள் 2 பேரும் இவனை லாக்கப்பில் கொண்டு போய் வைங்க. என்னங்க எஜமா, என்னங்கடா தடிப்பயலுவ மாதிரி நிற்கிறீங்க? இவனை லாக்கப்பில் தள்ளுங்க. என்ன அநியாயம் இதுங்க எஜமா அப்படின்னு கந்தன் அலறான். அவன் கன்னத்தில் சுளீர்னு ஒரு அறை விழுது. கந்தன் தலையை கீழே போட்டான். அழுகையை அடக்கிக்கிட்டு வேதனைப்பட்டான். 3 பேரும் வெளியே போனாங்க. உன் அதிர்ஷ்டம் இவ்வளோதான் அப்படின்னு 168 போலீஸ் அனுதாபப்பட்டார். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? நான் தானங்க பொருளை கொண்டு வந்துட்டேனே. ஏன்பா, மற்றவங்க வீட்டில் களவு போனால் பொருள் கிடச்சா போதும். இன்ஸ்பெக்டர் ஐயா வீட்டிலையே களவு போச்சுன்னா பொருளை கைப்பற்றுறதை விட ஆளை பிடிக்கிறது தான் முக்கியம். எப்பா, 1 மணி நேரத்தில் தெரு பூரா என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? ஆள் கிடைக்காட்டி ஐயா மானம் என்ன ஆகுறது அப்படின்னு 197 விளக்கமாக சொல்கிறான். இல்லாட்டி எசமானி அம்மா தான் லேடிஸ் கிளப்பில் வாய்கிலேயே புருஷன் பெருமையை பேச முடியுமா அப்படின்னு மறுபடியும் 168 முத்தாய்ப்பாக சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வீட்டில் 1000 ரூபாய் பெருமானம் உள்ள நகையை திருடிய குற்றத்திற்காக கந்தனுக்கு 2 ஆண்டுகள் சிறைவாசம் விதிக்கப்பட்டது. எளிய மக்களின் உதவி கூட எப்படி ஒரு துயரமாக அவலமாக மாறுகிறது என்பதை சொல்கிற இந்த கதை 1958 எழுதப்பட்ட கதை. நன்றி, வணக்கம்.